ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் முட்டை தோசை ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தோசைக்கல் நல்லா சூடினதுக்கப்புறமா தோசை ஓரளவுக்கு சன்னமாக ஊற்றிட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா சன்னமாக ஊற்றினதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான அளவு நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டுக்கோங்க. அது மேலே தோசைக்கல்லில் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் விட்டுட்டு ஒரு முட்டையை உடச்சி இது மேலே விட்டுக்கோங்க. இது மேலே எல்லா பக்கமும் தோசை பக்கம் படுற மாதிரி, முட்டை படுற மாதிரி எல்லா பக்கமும் தோசை கண்ணிலே கூட தடவி விட்டுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுடுங்க. தடவி விட்டதுக்கப்புறமா நான் வெங்காயம், கொத்தமல்லி தழை, கேரட் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் ஆல்ரெடி. நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம இது மேலே லைட்டாக வெங்காயம், பெப்பர் கொஞ்சம் தூவி விட்டுடுங்க. அதுக்கு மேலே முட்டை மேலே கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டு விட்டுங்க. போட்டு விட்டுட்டு இப்போ நான் சின்ன வெங்காயத்தை அது மேலே கொஞ்சம் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு கேரட் கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை இதையும் மேலாப்பில் தூவி விட்டுட்டு கொஞ்சமாக தோசை கண்ணில் லைட்டாக அழுத்தி விடுங்க. அப்போ அந்த மாவில் கொஞ்சம் போய் உள்ளே உக்காந்துக்கும். இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பு எப்போவுமே ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் செய்ய முன்னே தீஞ்சு போயிடும். இப்போ மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சூப்பராக தோசை வெந்து வந்திருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். செம்ம டேஸ்டியான முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்களும் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம பெப்பர் உப்பெல்லாம் போட்டு செய்யறதுனால டேஸ்ட்டும் அல்லும். இப்போ நம்ம சட்னி, தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னியை வச்சு காம்பினேஷனில் தொட்டு சர்வ் பாருங்கள். செம்ம அல்டிமேட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.